இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்கியூஎல் டெவலப்பர் ஆர் எக்ஸ்பிரஸ் வெர்ஷன் 2019 எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த லிங்க்கில் போயிட்டு ஸோ டெவலப்பர் வெர்ஷன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். பட் எக்ஸ்பிரஸ் வெர்ஷன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெவலப்பர் வெர்ஷன் வேணுமா இல்லை எக்ஸ்பிரஸ் வெர்ஷன் வேணுமா. ஸோ நான் இப்போ டெவலப்பர் வெர்ஷன்ஸ் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிளிக் டவுன்லோட் நவ். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டெவலப்பர் வெர்ஷன் 2019 வெர்ஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது: பேசிக்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் டவுன்லோட் மீடியா. ஸோ நான் இப்போ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன்னா, நான் செட்டப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணலான்ருக்கேன். ஸோ அதனால் நான் டவுன்லோட் மீடியான்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ whichever லாங்குவேஜ் யூ ஆர் ப்ரிஃபரபிள், ஸோ ஜஸ்ட் யூ செலக்ட் த லாங்குவேஜ். ஸோ நான் இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. ஸோ ஐஎஸ்ஓ தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா டவுன்லோட் பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஐஎஸ்ஓ நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவே சைஸ் கம்பேர் பண்ணும்போது ஐஎஸ்ஓ தான் நான் கம்மியான சைஸாக இருக்குது. ஸோ 100 MB வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்து செலக்ட் பண்ணுறேன். வி டிரைவில் சாஃப்ட்வேர்ன்ற ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இப்போ டவுன்லோட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது டேக் டைம். ஸோ வெயிட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்போ டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் த ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். எஸ்கியூஎல் சர்வர் 2019. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.33 GB. So now I am going to install the server. So இதில் the setup exe setup application இருக்குது. So directly I am going to click setup. So warnings வரும். yes கொடுத்தாச்சு. So it will start to install.
ஸோ இப்போ பிளானிங், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ், டூல்ஸ், ரிசோர்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷனில் போயிடுவோம். ஸோ இன்ஸ்டாலேஷனில் போய்ட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நியூ SQL சர்வர் ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டாலேஷன் ஆர் ஆட் ஃபீச்சர்ஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும். நான் ஏற்கனவே எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா SQL சர்வர் டேட்டா டூல்ஸ் கூட இருக்குது. So accept all license terms and privacy statement. So click next. So இதெல்லாம் செக் பண்ணும். ஸோ யூஸ் மைக்ரோசாஃப்ட் அப்டேட்ஸ் டு செக் அப்டேட்ஸ். இதை நான் அன்செக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு. ஸோ ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டவுன்லோட் செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் செட் ஆஃப் ஃபைல்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இன்ஸ்டால் செட் ஆஃப் ஃபைல்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக எந்தெந்த இன்ஜின்ஸ், டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஜின்ஸ் மட்டும் போதும், இல்லை மற்றதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் ஆல் தான் பண்ண போகிறேன். எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிப்ளே கண்ட்ரோலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிப்ளே கிளைண்ட் எனக்கு வேண்டாம். அனாலிசிஸ் சர்வீஸ் எல்லாமே இதில் வந்துடும். சர்வீஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் விண்டோஸ் பவர் ஷெல் என்னென்ன இது ரெக்வயர்டு சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவே ஆட்டோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ட்ரைவ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரைவ் ஸ்பேஸ் வேணும். 14573 MB required. டோட்டலாக நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, யூ கேன் இன்ஸ்டால். ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். ஸோ டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸையும் நீங்கள் வச்சுக்கலாம், டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் நேமே நீங்கள் வச்சுக்கலாம், அப்படிலாம் நீங்கள் நேம்டு இன்ஸ்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாலிபேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு இது நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் அப்படியே கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இது ஜாவா இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ இதுவும் டிஃபால்ட்டாகவே வச்சுங்க, நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இத்தனை வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. SQL Server ஏஜென்ட், SQL Server டேட்டாபேஸ் இன்ஜின், அனாலிசிஸ் சர்வீசஸ், இன்டெகிரேஷன் சர்வீசஸ் 15.0, பாலிபேஸ் இன்ஜின், பாலிபேஸ் டேட்டா மூவ்மெண்ட், லான்ச்பேட், ஃபுல் டெக்ஸ்ட் ஃபில்டர், சர்வர் SQL, இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் ஆகுது, இத்தனை சர்வீசஸ். ஸோ கொலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 13 இதே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறைய இஷ்யூ வரும். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதில் நீங்கள் மிக்ஸ்டு மோடே வச்சுக்கோங்க, விண்டோஸ் மோடு மட்டும் வைக்காதீங்க, மிக்ஸ்டு மோடே வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா SCA, பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணுங்க. டேட்டா டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா ரூட் டைரக்டரி தான் இருக்குது. ஸோ நம்ம இது எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ சீலே வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சீலே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது 90%. ஸோ நான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். MPPக்கு என்ன என்ன லொக்கேஷன் கொடுக்கணும் எல்லாமே இதில் இருக்குது. இனிஷியல் சைஸ் வரும், ஆட்டோ க்ரோத் வரும், எல்லாமே இதில் கொடுத்துடலாம். சர்வர் மெமரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெமரி அதை எடுத்துப்பேன். மற்றபடி நான் இதை சேஞ்ச் பண்ணல, டிஃபால்ட்டாக எடுத்துப்பேன். டேப்லர் மோட் மல்டி டைமென்ஷனல் மோட். ஸோ எனக்கு அனாலிசிஸ் சர்வீஸ் மல்டி டைமென்ஷனல் தான் வேணும், எனக்கு டேப்லர் வேண்டாம். ஸோ ஆட் கரண்ட் யூசர் கொடுத்தாச்சு. ஸோ இது கரண்ட் யூசர் கொடுக்கலைன்னா, யூசர் எதுவுமே இல்லைன்னா நம்ம அனாலிசிஸ் சர்வீஸ் அப்ளை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் யூசர் மற்றபடி டிஃபால்ட்டு தான் எல்லாமே. போர்ட் நம்பர் எவ்ரிதிங் டிஃபால்ட் தான். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, டேரெக்டாக அப்படியே கிளிக் பண்ணியாச்சு. இதில் அக்செப்ட் பண்ணியாச்சு. மற்ற எல்லாமே டிஃபால்ட், இதெல்லாம் அடிஷ்னல்ஸ் தான். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தான் இது யூஸ் ஆக போகுது. மற்றபடி இது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான்.
click next. So இதெல்லாம் உங்களுக்கு ஆரே சொல்லாது. ஸோ பைத்தான் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லா கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாலை கிளிக் பண்ணால் டைரெக்டாக எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நான் இன்ஸ்டாலை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் டேக் டைம், வி வில் வெயிட்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா சர்வீசஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன இது சக்சீட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ SQL சர்வர் 2019 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். உங்களுக்கு லாக் தேவைன்னா இந்த பாத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் லாக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம SQL சர்வர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2019 எல்லா சர்வீஸுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தனித்தனியாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இன்ஸ்டால் SQL டேட்டா சர்வர்ஸ் டூல், டேட்டா டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹவு டு இன்ஸ்டால் SQL சர்வர் டேட்டா டூல்ஸ். ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா MSBன்னு சொல்லுவோம். இப்போ SQL சர்வர் டேட்டா டூல்ஸ்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. SSMS வரல, தனியாக அதை இன்ஸ்டால் பண்ணுவோன்னு தெரியல. ஆமாம், SSMS வந்து நம்ம தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ வாங்க அதே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ SSMS 18.7.1 இருக்குது, இதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ அதையும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன சர்வீஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ எல்லா சர்வீஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ அனாலிசிஸ் சர்வீஸ் உங்களுக்கு வேணாம். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஸோ SQL சர்வர் ப்ரௌசர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பூட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும்.
ஆட்டோமேட்டிக்காக நான் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ SQL சர்வர் இது மட்டும் அந்த சர்வீஸ் மட்டும் நம்ம எனேபிள் இருக்கு. இன்டெகிரேஷன் சர்வீஸ் ஆல்சோ இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ எஸ்எஸ் டேட்டா சர்வர் டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு SSMS டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். எஸ் கொடுத்துருங்க. ஸோ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ 18 வந்து தான் இப்போ நான் டெவலப் பண்ணியிருக்கோம். இதான் லேட்டஸ்ட். ஸோ இன்ஸ்டால் பண்ணலாம். ஆகிட்டு எல்லா ப்ரொவைடர்ஸும் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ SSMS சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோன்னா பக்காவாக எல்லாமே ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.